சின்ன ஒரு டவுட் ஒன்று என்னென்னு சொன்னால், அந்த இஸ்லாத்தில் அது எவ்வளோத்துக்கு உண்மைன்னு சொல்லி தெரியாது. இப்போ இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் சிலை வழிபாடு ஒன்று இருந்தென்று சொல்லப்படுது. அப்படி இருந்த நேரத்தில் நபிகள் கூட மக்காவில் இருந்து மதினாவுக்கு போய் பிறகு மதினாவில் தான் இஸ்லாத்தை தோற்றுவித்து கொண்டு வந்த ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ சிலை வழிபாடு இருந்தென்று சொன்னால் ஏன் பின்னுக்கு இஸ்லாம் என்ற மதமாக உருவாக்கக்குள்ள அந்த சிலை வழிபாடு இல்லாமல் போனது? இன்றைய காலகட்டத்தில் அந்த சிலை வழிபாடினுடைய அந்த தன்மை ஏன் இல்லை? இஸ்லாம் ஏன் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்வது இல்லை? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அற்புதமான கேள்வி. நாங்கள் எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் சகோதரர் அவங்க கேட்ட 2வது கேள்வி எல்லா இடத்திலும் வரும். ஏன் 4 திருமணங்கள் முடிக்கிறீர்கள்? அது 2வது கேள்வி. அதுக்கு 2வது வந்துடுறேன். 1வது கேள்வி என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை முகமது நபி அவர்கள் உலகத்திற்கு சொல்வதற்கு வெளிக்கிடுகிற அந்த காலகட்டத்தில் மக்கமா நகரத்திலையும் சிலை வழிபாடு இருந்ததாக நான் படிச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு மதீனாவுக்கு நபிகள் போகிறாங்க. அங்கே போய் இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவிச்சுட்டு பிறகு வந்து சிலை வழிபாடு இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை வழிபாடு இல்லை என்பதுதான் சகோதரர் அவர்களுடைய 1வது கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், உலகத்தில் 1வது தோன்றிய மார்க்கமாக வழிகாட்டியாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. முதல் மனிதர் ஆதாம் ஒரு இஸ்லாமியராக முஸ்லிமாக இருந்தார். இறைவன் ஆதாமை படைக்கிறார். இது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற செய்தியாக இருக்கிறது. முதல் மனிதர் ஆதாமை இறைவன் படைக்கிறார். அவருக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை கொடுக்கிறார். அந்த வழிகாட்டலுக்கு பேர் இஸ்லாம் என்று முதல் மனிதர் ஆதாம்ல இருந்து அதற்கு பிறகு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் இஸ்லாத்தை தான் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி இருக்கிற போது இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் உருவம் இருக்கிறது என்று எங்களுக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. குர்ஆனுடைய அடிப்படையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க முஸ்லீம்களே நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உருவமற்ற இறைவன் என்று தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அது என்னன்னா, அந்த நாகூர் அணிபாட பாட்டை கேட்டு கேட்டு பெரும்பாலும் அப்படி பழகிட்டாங்க. நோன்பு காலம் வந்தா ரேடியோலாம் நாகூர் அணிபா ஈய மணிபாட பாட்டு போடுவாங்க. அதில் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் என்று பல இடங்களில் படிப்பார். அதை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாம் எல்லாம் மௌத்தாப்பு மரணிச்சதுக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்படுகிற போது இறைவன் நமக்கு காட்சி தருவான். எப்படி காட்சி தருவான் சொன்னா, நீங்கள் எப்படி பூரண சந்திரனை பார்க்கிறீர்களோ அதே போன்று திட்ட தெளிவாக உங்கள் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்ப இறைவனை பார்க்க முடியும், திட்ட தெளிவாக பார்க்க முடியும். சண்டையிட்டு கொள்ளாமல், எப்படி சந்திரனை பார்க்கும்போது சண்டையிட்டுக்கிறோமா? சந்திரன் அப்படி தெரியும். யாரு கொஞ்சம் விலகி நில்லு, எனக்கு தெரிய மாட்டேங்குது சந்திரன் சொல்ல மாட்டோம். அது மாதிரி இறைவனை பார்க்க முடியும் என்று இறைவன் சொல்லுகிறான். பார்க்க முடியும் என்று சொன்னால் உருவமே இல்லாத ஒருவனை எப்படி பார்க்க முடியும் என்கிற கேள்வி வந்துவிடும். அதே நேரத்தில் குர்ஆன், திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, குர்ஆன்ல இறைவன் தன்னுடைய உருவ அமைப்பை பற்றி சொல்லுகிறான். தனக்கு கை இருக்கிறது என்கிறான், தன்னுடைய கால் இருக்கிறது என்கிறான். இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படும், உன்னுடைய இறைவனுடைய முகம் மாத்திரமே மெய்யும் என்கிறான். எனவே உருவ அமைப்பை பற்றி இறைவன் சொல்லுகிறான். அந்த உருவம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கு கற்பிதம் கொடுக்க மாட்டோம். உதாரணமா இறைவனுக்கு முகம் இருக்குதுன்னா நம்ம முகம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் இப்படி 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 இருக்கும், அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லாது. இறைவனுக்கு கை இருக்குன்னா நமக்கு 5 விரல், இறைவனுக்கு ஒரு 15 விரல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கற்பிதத்தை நாங்கள் யாரும் சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் கூடாது. எங்களுக்கு தெரியல, உருவம் இருக்கிறது, அது எப்படி என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா எங்களுக்கு முகமது நபி அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று கற்றுத்தரவும் இல்லை, இறைவன் எங்களுக்கு கற்றுத்தரவும் இல்லை. எனவே இறைவனுக்கு எந்த இடத்திலும் ஏக இறைவனாக நாங்கள் நம்புகிற அல்லாஹ்வுக்கு சிலைகள் வைக்குமாறு இஸ்லாம் எங்கேயும் கற்றுத்தரவில்லை. சிலைகள் அதனால நாங்கள் வைக்கிறது இல்லை. முகமது நபி அவர்களுக்கும் நாங்கள் சிலை வைத்தது கிடையாது. இறைவனுக்கு ஒரு போட்டோ கூட எங்கள்கிட்ட கிடையாது. இதுதான் அல்லாஹ் என்று சொல்லி ஒரு போட்டோ கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி இவங்க தான் முகமது நபி என்று ஒரு போட்டோ கூட பார்க்க மாட்டீங்க. முகமது நபி அவர்களை அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த 10 பேருக்கு வெள்ளை மாளிகையில் சிலை வைக்க போகிறோம் என்று முடிவெடுத்து அந்த 10 பேரில் ஒருவராக முகமது நபியையும் அறிவித்தார்கள். நாங்கள் வெள்ளை மாளிகையில் சிலை வைக்க போறோம், முகமது நபிக்கும் சிலை வைக்க போறோம்னாங்க. அப்படி அறிவிச்ச இடத்துல முழு உலகமுமே கொந்தளிச்சு போயிடுச்சு. அவங்க வைக்க போனது முகமது நபியை பாராட்டித்தான். அவன் எதுக்கு அந்த முடிவெடுத்தான்னா, பெரிய புரட்சியாளர் செலவு வைப்போம்னு முடிவெடுத்தான். அவர் பெரிய புரட்சியாளர் தான், ஆனால் அவருக்கு நீ செலவு வைக்க கூடாது
ஏன்னா நாங்கள் வணங்குறது அல்லாஹ்வை, முகமது நபியை வணக்கத்துக்குரியவராக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நல்லதாக சிலை வைக்க போனதை கூட எங்களுடைய சமூகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தில் அப்படியான வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறைவன் உருவமுள்ள இறைவன், நாளை மறுமையிலே மரணத்துக்கு பிறகு அவனை நீங்கள் காண்பீர்கள். எங்களுடைய மார்க்கத்தில் எந்த கட்டத்திலையுமே எதற்காகவும் சிலைகள் வைக்கக்கூடாது, இறைவனுக்கும் வைக்கக்கூடாது, நல்லவர்களுக்கும் வைக்கக்கூடாது. அதனால தான் இலங்கையினுடைய இப்போ சுதந்திர போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றம் செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போனீங்கன்னா, நானே பிரமிப்போட பார்த்தேன். செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒன்று ரெண்டு சின்னதாக தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொன்னம்பலம் ராமநாதன் ஐயா, அதே போன்று பொன்னம்பலம் அருணாச்சலம் ஐயா, இந்த 2 பேருக்கும் பிரம்மாண்டமான சிலைகள் உள்ளே இருக்கிறது. அங்கே கூட எங்களுடைய போராட்ட வீரர்கள் இருந்தாங்கல்ல, யாருக்குமே நாங்க சிலை வைக்கிறதுக்கு அனுமதிக்கல. பெரியவர்களுக்கும் வைக்க மாட்டோம், மூத்தவர்களுக்கும் வைக்க மாட்டோம், கடவுளுக்கும் வைக்க மாட்டோம், தூதர்களுக்கும் வைக்க மாட்டோம். இஸ்லாத்தில் அதற்கு தடை இருக்கிறது. ஒன்று.